நாம இன்னைக்கு செய்ய போறது பரோட்டாவும், சால்னாவும். பரோட்டாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஷன் எடுத்து, அதில மைதா மாவு கொட்டுறேன். 1/2 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ கொட்டுனா, அதில எப்படி பார்த்தாலும் ஒரு 12 பரோட்டா வரும். 12 பரோட்டா எங்களுக்கு போதுமான அளவு இருக்கு. அதனால நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதில தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்துறேன் நானு. இப்ப இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ப. இந்த பரோட்டா மாவுக்கு சில பேர் முட்டை போடுவாங்க. அப்படி போட்டு செஞ்சாலும் நல்லா தான் வரும். நாங்க இன்னைக்கு முட்டை போடாம செய்றோம். தேவையான அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். பால் ஊத்துனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காக பால் ஊத்துறது. இப்ப பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்றோம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி அப்படியே பெசஞ்சு பெசஞ்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெசஞ்சுக்கலாம். நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பெசஞ்சு வைப்போம். நார்மல் எண்ணெய் தான், சமைக்கிற எண்ணெயே ஊத்துனா போதும். நல்லெண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. இப்ப 2 வாட்டி இத அடிச்சு எடுத்து ஊற வைப்போம். அதுக்காக நான் நல்லா அடிக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். அப்பதான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எண்ணெயை நிறையா ஊற்றி அப்படியே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக பரோட்டா மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்தது சால்னா செய்கிறத பார்ப்போம். நம்ம சால்னாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சால்னாக்கு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மல்லாட்டை பயிறு, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பட்டை. இது வந்து கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்பாசி தான் நமக்கு மெயினாக தேவை. இது போட்டால் தான் சால்னா ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மழைன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஒரு நைஸான இதுக்கு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ சால்னாக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு தக்காளி, அதாவது ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி 2 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொரியாண்டர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். அது கூட வந்து பட்டை, கிராம்பு, இது பட்டை, இது வந்து கல்பாசி, சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோதாங்க தேவையான பொருள். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி தாளிக்கலான்ட்டு. வானல் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
பட்டை எல்லா வகையும் போட்டுக்கலாம் நம்ம. அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது கூடயே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் போடுறேன். இது நல்லா வதங்கணும். அந்த கோல்டன் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா இதையும் வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது மூணுத்தையும் இதிலே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம அரைச்சி வச்சது இன்னும் ஊற்றலை. அது ஊற்றும் போது இன்னும் நல்லா திக்காக கொடுக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சு கொதிக்க வைப்போம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இது ஊற்றின உடனே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போ இப்போ வச்சுக்கலாம் அந்த தண்ணியை. இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆக்கட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்போ தான் இதோட வாசனையும் நல்லா கலந்து நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். சால்னா பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு கை வச்சா தெரியுது பாருங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலா எடுத்து வச்சுக்கலாம். எப்படி எடுக்கணும்னு பார்க்குறோமா? இப்படி எடுத்து இது உள்ள திருப்பி திருப்பி வச்சு இப்படி வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு எடுத்துப்போம். இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துப்போம். எல்லா பரோட்டா மாவையும் இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதை தீத்த போகிறேன் இப்போ. பரோட்டா மாவை நம்ம நல்லா தீத்தியாச்சு. இப்போ சின்னதாக சின்னதாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது லேயர் லேயராக வரும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறது. இதை இந்தமாரி கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு பரோட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே லைனாக வந்துக்கினே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. கட் பண்ணியாச்சு. எடுத்தாச்சு. கொஞ்சமாக இழுத்து இப்படி சுற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை அப்படியே கையால் அமுத்தி தோசைக்கல்லில் போட வேண்டியதுதான். தோசைக்கல்லி போட்டு நல்ல தோசைக்கல்லி சூடாயிடுச்சு. அது மேலே எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தீத்தி வச்சுக்க பரோட்டாவை இதில் போட்டுடலாம். போட்டாச்சு பாருங்கள். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா அடிச்சு ஏற்றுக்கலாம். எடுக்குது பாருங்க. இப்படி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க. நாங்கள் குட்டி குட்டியாக போட்டோம். சுடுது. பரோட்டா